காதல் மோகினி. நல்ல தூக்கம். அச்சிச்சோ, என்னை யாரும் கட்டி போட்டாங்க. டேய் அகரா, எந்திரா, சீக்கிரம் எந்திரா. எப்படி மாட்டீங்க பாத்தியா? ஏய், இதெல்லாம் உன்னோட வேலை தானா? பின்ன யார் இப்படி பண்ணிருப்பான்னு நினைச்சா? பொடி பையனி இந்த 20 நாளும் என்ன கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு ஆட்டி வச்சல. என் வாழ்க்கையிலேயே ஒருத்தன் பேச்சு கேட்டு நடந்தேன்னா அது உன் பேச்சு தாண்டா. என்ன ஆட்ட போட்ட நீ. இந்த செந்தாமர் கிட்ட ஆடுற எல்லாரும் அடங்கித்தான் போவாங்க, சித்தப்பா முதற்கொண்டு. ஏய் செந்தாமர, நீ ரொம்ப தப்பு பண்ற. உன்னோட பொண்டாட்டியும் பொண்ணும் என் பிடியில இருக்கிறாங்க. 2-3 மணி நேரத்துக்கு மேல என்கிட்ட இருந்து போனே வரலன்னா வச்சுக்க, என் ஆளுங்க அவங்கள போட்டு தள்ளிடுவாங்க, தெரியும்ல? டேய், நீ என்னடா அவங்கள போட்டு தள்ளுறது? நானே அவங்களுக்கு கொல்லி வச்சுட்டு தான் இங்க வரேன். என்ன ஆன்னு பாக்குற? உனக்கு விஷயம் என்ன தெரியாதுல்ல? டேய், அவனோட போன் எடுத்து ஆன் பண்ணி இவன் முன்னாடி வைங்க. கொஞ்சம் டவரு விட்டு விட்டு தான் கிடைக்கும். நல்லா டவர் கிடைக்கிற இடமா பார்த்து வைங்கடா. சரிங்க ஐயா, இந்தாப்பா போனு. உங்க ஆளுகிட்ட பேசிக்க, நானே டயல் பண்ணி தாரேன். டேய் அகரா, எங்கடா இருக்க? இவ்வளவு நேரமா போன் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், எடுக்கவே இல்ல நீ. என்னப்பா அப்படி என்னதான் ஆச்சு? டேய், அந்த செந்தாமர் இருக்கான்ல, அவனோட 2வது பொண்டாட்டியும் மகளும் இருந்த வீடு இப்ப தீ புடிச்சு எரியுதாம்டா. உள்ளேயே 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்களா. நம்ம ஆளுங்க உனக்கு போன் போட்டுட்டாங்க, நீ எடுக்கலன்னதும் இப்பதான்டா எனக்கு கூப்பிட்டு சொன்னானுங்க. என்னப்பா சொல்ற? அவங்க எல்லாம் கவனமா தானே இருக்க சொன்னேன். நீ கவனமா தாண்டா இருக்க சொன்னேன். ஆனா அவங்க அசந்த நேரமா பார்த்து கண்ணு மேய்க்கிற நேரத்துல நடந்து பிடிச்சடா. எங்களால தீய கட்டுப்படுத்தவே முடியலங்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஹலோ ஹலோ, பெரியவரு கேக்குதா? ஏய் செந்தாமரதே பேசுறேன். அப்பனும் மகனும் இப்பவே நல்லா கொஞ்சிக்கங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் பையன் அவங்க சித்தப்பங்கிட்டே போக போறான். கூடவே உன் மச்சானும். ஏதாவது உன் தம்பி கிட்ட சொல்லி விடணும்னா இப்பயே சொல்லிடு பத்திரவேலு. டேய், நீ என்னடா என் பையன் போன்ல நீ என்ன பண்ற? டேய், உன் பையனே என்கிட்ட தாண்டா இருக்கான். உன் மச்சானோ உன் மகனோ இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் தம்பி போன இடத்துக்கு, அதான் சொர்க்கமா நரகமானு தெரியல, அங்க போக போறானுங்க. 2 பேத்துக்கும் டாட்டா சொல்லிரு. ஏய் செந்தாமர, அடிச்சே கத்தாதடா. என்னையும் அடிச்சிங்க அண்ணனும் தம்பியும் சேர்ந்து போங்க. நீங்க கொடுத்தத 10 மடங்கா திருப்பி வாங்கிட்டு உன் பிள்ளைங்களோட பணத்தை வாங்கிட்டு போங்கடா. என்னடா அப்படி பாக்குற? அவங்க கைக்குள்ள வச்சுட்டு என்ன அடக்கலாம்னு நினைச்சல, அதான் அவங்களே இல்லாம பண்ணிவிட்டேன். எப்படியாவது அவங்க 2 பேரையும் அங்க இருந்து பாதுகாப்பான இடத்துக்கு நகர்த்திடலாம் தான் பார்த்தேன். ஆனா நீ என்ன விட புத்திசாலியா இருந்த. என்னால அவங்க கிட்ட கூட நெருங்கவே முடியல. சரி, என் பையன் மனச மாத்திட்டு அந்த மோனா கழுதி விட்டு வெளியே வர வச்சிடலாம்னு பார்த்தா அவனும் புடிவாதமா இருந்தான். அப்பதான் யோசிச்சேன், இந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால தானே நீ என்ன கட்டுப்படுத்த பாக்குற. அது இல்லாம போயிட்டா என் மகனோட வாழ்க்கைக்காக என் மகளை அடிச்சுட்டா தப்பே இல்லைன்னு தோணுச்சு. அதான் நானே என் கையாலேயே உயிரோட அவங்களுக்கு தீ வச்சுட்டு வந்துட்டேன். போய் வீராக்கிட்டயோ வடிவுக்கிட்டயோ என்னதான் சொன்னாலும் அவங்க கேட்கவும் மாட்டாங்க, நம்பவும் மாட்டாங்க. மறந்தே போயிட்டு பாரு. 2வது, நீ சொல்றதுக்கு நீ உயிரோடவே இருக்க போறது இல்ல. என் பையன் கிட்ட நேத்து உன்னை பத்தின எல்லா உண்மையும் சொல்லிட்ட. அந்த வீடியோ வச்சு நீ என்ன மிரட்டதுனாலதான் கொஞ்ச நாள் அப்பா ஒரு மாதிரி இருந்தேன்னு ஒரு வழியா சமாளிச்சுட்டேன். அவனும் நம்பிட்டான். ஏய், நீ எல்லாம் மனுஷனா? உண்மையிலேயே நான் சொன்னதெல்லாம் கேட்டு நீ பயந்ததும் அந்த பொண்ணு மேலயும் அவங்க அம்மா மேலயும் பாசத்தோட இருக்கேன்னு நினைச்சிட்டேன்டா. ஆனா நீ இவ்வளவு மிருகத்தனமா இருப்பேன்னு நான் யோசிக்கவே இல்லை. இதுக்கு மேலே உன்னை உயிரோட ஊருக்குள்ள விட்டு வச்சா எத்தனை குடும்பத்தை அழிப்பேன்னு எனக்கே தெரியாது. இன்னைக்கு உன் கதையை முடிக்கிறேடா. பாரு,
கொஞ்ச நேரத்துல நீயே முடிய போற. நீ என் கதையை முடிக்கிறியா? இன்னுமா நீ இங்கிருந்து உயிரோட போவன்னு நம்பிக்கிட்டு இருக்க? அவங்க மேல பாசமா தாண்டா இருந்தேன். என்ன அதை விட என் பையன் மேலயும் என் கௌரவத்து மேலயும் கொஞ்சம் அதிக பாசம் வச்சுக்கிட்டேன். அதனாலத்தே இந்த முடிவு. நைட்டே உன்னை போட்டுடலான்னு தாண்டா நினைச்சேன். ஆனா வீராதான் வேணாம்பா, நானும் போகணும், கல்யாணம் பண்ணி அவன் கண்ணு முன்னாடி வாழணும், அதை பார்த்து அவன் நொந்து நொந்து சாகணும்னு நீ சொன்ன டைலாக்க என் பையன் அப்படியே சொன்னான். அது கூட நல்லதா இருக்கேன், நானும் சரின்னுட்டேன். ஆனா வடிவுக்கு அடுத்து வீராவுக்கு அடுத்து நான் பாசமா இருந்த என் பொண்ணைய என் கையால கொள்ள வச்சுட்டேல, அதான் உயிரோட விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன். என்னோட ஆசை காதலி என் பையன் கையால தாலி வாங்கி அவனுக்கு அடிமை பொண்டாட்டியா வாழ போறா. கல்யாணத்தை மட்டும் கண்ணார பார்த்து சந்தோஷப்பட்டுக்க. அவங்க கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் உன்னை போட்டு தள்ளிடுவேன். என் பையனை நான் சமாளிச்சுக்கிறேன். இதோ இதோ அங்க தெரியுது பாரு ஒரு கோயிலு, அங்கதான் இப்ப வீரோக்கும் மோனோக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இங்க இருந்து இந்த ஜன்னல் வழியாவே பார்த்து சந்தோஷப்படு. இல்ல இல்ல வைத்தறிச்சல் படு. மோனக்கிட்டையும் வீராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாத உன்னை உயிரோட விடுவேன்னு சொல்லி வச்சிருக்கேன். அதனால அந்த லூசு பிள்ளையும் அவனுக்கு கழுத்தை நீட்டு தயாரா தான் இருக்கான். என்கிட்டயே விளையாடிட்டீங்கல்ல, சும்மா விட மாட்டேன்டா. உங்க அப்பனும் சித்தப்பனும் எப்படியும் உன்னை தேடி வருவானுங்க. அவனுங்களுக்கு என்ன பண்றேன்னு பாரு. டேய் சொல்லுங்க ஐயா. டேய் பத்திரமா பாத்துக்கங்கடா. பையன் ரொம்ப பலசாலி, புத்திசாலி. ஏதாவது பண்ணி தப்பிக்க பாப்பான். கல்யாணம் முடிஞ்சதும் நானே என் கையால உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கறேன். இப்ப நான் கிளம்புறேன். சரிங்க ஐயா, நீங்க கவலையே படாதீங்க. பத்திரமா போய் உங்க மகன் கல்யாணத்தை கண் குளிர பாத்துட்டு வாங்க. டேய் மாப்ள, என்னடா நடக்குதுங்க? பொண்ணுங்கிறான், ரெண்டாவது பொண்டாட்டிங்கிறான், அந்த ஆளு பாசமா இருந்தேன்னு வேற சொல்றான். எனக்கு ஒண்ணும் புரியலையே. டேய் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறேன். உனக்கு புரிஞ்சு என்ன புரியாட்டி என்ன? பேசாம உட்கார்றா. நீ கொஞ்சம் டேஞ்சரான ஆளு, உன்னை வாயவே திறக்க விடக்கூடாதுன்னு ஐயா சொல்லிட்டு போயிருக்காரு. அது ஒண்ணுமில்லடா, சாகத்தானே போறேன். சந்தேகத்தை தீர்த்துட்டு போறேனே, உனக்கு என்ன வந்துச்சு? அமைதியாடா. மாப்ள நீ சொல்லு. என்னத்த சொல்ல மாமா, அந்த ஆளுக்கு ரெண்டாவது ஒரு பொண்டாட்டியும் அந்த பொண்டாட்டிக்கு ஒரு பொண்ணும் இருந்துச்சு. அவங்கள வச்சுதான் இப்படி நாளே மிரட்டிக்கிட்டு இருந்தேன். இப்ப என்னடான்னு பார்த்தா அவங்க பொண்டாட்டியும் பிள்ளையும் ஒரே வீட்டுல வச்சு கொளுத்திட்டு வந்திருக்கான் இந்த ஆளு. நான் என்னத்த சொல்ல? இத்தனை தப்பு செஞ்சோம், கட்டின பொண்டாட்டிக்கு மட்டுமாவது உண்மையா இருக்கானேன்னு அந்த ஆள் மேல ஒரு நல்ல மதிப்பு இருந்துச்சு. அதுலயும் ஓட்டையா? என்ன மாப்பிள்ள செய்யறது? மோகனா வேற மிரட்டி வச்சிருக்கானுங்க. அந்த பிள்ளை சும்மாவே அவங்களுக்கு பயப்படும். உன்னை கொன்றுவேன்னு சொன்னா அது மொத்தமா அவங்க காலிலேயே கூட விழுந்துரும். எப்படிடா தப்பிக்கிறது? ஏதாவது ஐடியா கிடைக்குதானு பாரு. பாரா, நாங்க இங்க 2 பேர் நின்னுட்டு இருக்கோம். எங்களை மீறி நீ தப்பிக்கிறதுக்கு எங்க முன்னாடி பிளான் போடுறியோ? டேய் நீங்க எல்லாம் சொம்ப பசங்கடா என் மாப்பிள்ள முன்னாடி. அவன் கட்டை மட்டும் அவுத்து விட்டு ஒத்தைக்கு ஒத்த நின்னு பாருங்க, அப்புறம் தெரியும் அவன் யாருன்னு. ஓஹோ, அம்புட்டு பெரிய ஆளா உன் மாப்பிள? பாக்கலாம்டா. டேய் என்ன மச்சி? டேய் செந்தாமரையா சொல்லிருக்காளடா, இவன் வீரத்துல ஆள் அடிச்சு சாய்க்கிறதுல வீரனா, அந்த எல்லாம் இருக்கிறவன் வாய பேசி கொல்றதுலயே வீரன். அவனுங்க 2 பேத்துக்கிட்டையும் பேச்சு கொடுக்காம அமைதியா இருக்கிறது தான் நமக்கு நல்லது. இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் முடிஞ்சுவிடும். அதுக்கப்புறம் ஐயா பாத்துக்கிடுவாரு. நீ பேசாம மூடிக்கிட்டு நில்லு. அது சரி, இது எந்த இடம்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏதோ காடு மலை மாதிரி இருக்குதே. இதுவா பூதுமலை கிட்ட இருக்கிற ஒரு சின்ன கிராமம். மாமா, இது அந்த ஆளோட ரெண்டாவது பொண்டாட்டி இருக்க ஊரு தான். இங்கேயா கூட்டிட்டு வந்திருக்கான். அப்ப இப்பதான் அவங்க வீட்டை எரிச்சிட்டு வந்திருப்பான் போல. என் கண்ணு முன்னாடி இத்தனை நடக்குது, எதையுமே என்னால தடுக்க முடியல. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டணும். இதுல கட்டை எப்படி அவுக்குறது? மாமா, நான் நடக்கவே மாட்டேன், சோம்பேறி ஆயிட்டேன்னு சொன்னேன்ல. உனக்கு முன்னாடி நான் அந்த ஊருக்கு போய் காட்டுறேன் பாரு. பாக்கலாம் டோய். அடப்பாவி, விளையாட்டுக்குன்னு சொன்ன நிஜமாவே போட்டி போட்டான் போல. டேய் சிங்கா, அந்த தூரத்துல பாரு. மாமா, அது ஏதோ மலைக்கோவில் மாதிரி தெரியுது. ஆமாடா, இந்த ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே இந்த கோயில் கண்ணில் பட்டிருக்கு. பார்க்கவே அழகா இருக்குல்ல. ஒரு எட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் ஊருக்குள்ள போலாம். சரியா? சரி மாமா, வா போவோம். ஏய், இன்னைக்கு நம்ம கல்யாணத்தை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது. இன்னும் என்னடி,
பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்க? கவலைப்படாத, அவன் கண்ணு முன்னாடி தான் நம்ம கல்யாணம் நடக்க போகுது, சரியா? டேய் வீரா, இதெல்லாம் ரொம்ப தப்புடா. அம்மா, இன்னைக்கு ஒரு நாளாவது பெத்த பையனுக்கு உண்மையாயிரு. உன் மருமகளை நானும் சந்தோஷமா தான் பாத்துக்குவேன், தாராளமா நம்பு. இருக்குத்தனமா ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு மட்டும் நினைச்சிடாத. உன் வயித்துல பிறந்த பாவத்துக்கு இந்த ஒரு உதவியை மட்டுமாவது செய்யு. மோகனா, இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலடி. பாவம் அந்த புள்ள, இவனுங்க கையில மாட்டிக்கிட்டான். அவன் உயிரோட வரணும். நிச்சயம் வருவாரத்தம்மா. தாலி கட்ட கடைசி நிமிஷமாச்சு, எப்படியாவது மாமா என்கிட்ட வந்துடும். ஒரு 4 பேர் காவலுக்கு நின்னா மாமனால ஒண்ணும் பண்ண முடியாதா என்ன? பயப்படாம இரு அத்தம்மா.